2004வது வருஷம் கலிஃபோர்னியா கடற்கரை ஓரத்துல அமெரிக்க போர் விமானிகள் வழக்கமான பயிற்சியில் இருக்காங்க. வானம் தெளிவா இருக்கு, எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ரேடார்ல ஏதோ ஒன்று தெரியுது. எந்த எச்சரிக்கையும் இல்லை, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா சில நொடிகள்ல நாம இங்க தனியா இல்லடா, அது என்னன்னே எனக்கு புரியல. இது அந்த பைலட்டோட அலறல். அமெரிக்க இராணுவ வரலாற்றிலேயே இன்னைக்கும் விடை தெரியாத மிகப்பெரிய UFO மர்மம் இதுதான். கமாண்டர் டேவிட் பிரேவர் அந்த மர்ம பொருளை தேடி போறார். அவர் கண்ணால பார்த்தது அப்புறம் கோர்ட்ல சாட்சியாவே சொன்னார். ஒரு கருப்பு வெள்ளை நிற பொருள், சுமார் 40 அடி நீளம். பார்க்கறதுக்கு ஒரு டிக்டாக் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஆனா பிரச்சனை அது எப்படி இருக்குன்றது இல்ல, அது எப்படி பறக்குதுன்றது தான். அதுக்கு சிறகுகள் இல்ல, புகை வரல, சத்தம் இல்ல, ஏன் வெப்பத்தை உணர்த்துற ஹீட் சிக்னேச்சர் கூட இல்ல. டேவிட் அந்த பொருளை நெருங்கும் போது அதுவும் அவரை பார்த்த மாதிரியே ரியாக்ட் பண்ணுது. டேவிட் அந்த பொருளை நோக்கி கீழே இறங்குறார். திடீர்னு அந்த பொருள் ஒரு ஸ்னாப் பண்ண மாதிரி மின்னல் வேகத்துல மறையுது. சில நொடிகள்ல 60 மைல் தூரத்துல ரேடார்ல அது மறுபடி தெரியுது. ஒரு நொடிக்கும் கம்மியான நேரத்துல 60 மைல் வேகத்துல போறதுக்கு உலகத்துல எந்த ஏரோப்ளேனும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. டேவிட் சொன்ன ஒரே விஷயம், மற்றவங்க என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா அது கண்டிப்பா நம்ம உலகத்து தொழில்நுட்பம் இல்லை. பல வருஷம் கழிச்சு அமெரிக்க பாதுகாப்புத்துறை சில வீடியோக்களை ரிலீஸ் பண்ணுது. கோ ஃபாஸ்ட். கடலுக்கு மேல ஒரு பொருள் அம்பு வேகத்துல பறக்குது. கிம்போ, ஒரு மர்ம பொருள் வானத்துல அப்படியே சுழலுது. பைலட் ஷாக் ஆகி கேட்கிறாரு, அது என்னதுடான்னு. ஏன்னா அதுக்கு சிறகுகளே இல்லாம காத்துல அப்படியே சுழலுது. பென்டகன் என்ன சொல்லுதுன்னா, 1, இந்த வீடியோக்கள் உண்மை. 2, இது அமெரிக்க படை எடுத்தது. 3, ஆனா இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பல வருஷமா UFOன்னு சொன்னாலே கிண்டல் பண்ண அமெரிக்க அரசாங்கம் 2021ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுல எங்களால் அடையாளம் காண முடியாத பல பொருட்கள் வானத்துல இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. இராணுவ பைலட்டுகள் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னாங்க. அது நம்ம கட்டுப்பாடுகளை மீறி பறக்குது, அதுக்கு அறிவு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. இந்த மர்ம பொருட்கள் எல்லாமே இராணுவ பகுதிகள் பக்கத்துல தான் வருது. ரேடார்ல லாக் பண்ணா உடனே ரியாக்ட் பண்ணுது. 3 வாய்ப்பு தான் இருக்கு. 1, அமெரிக்காவோட ரகசிய தொழில்நுட்பமா, ஆனா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2, ஏதாச்சும் இயற்கை மாற்றமா, ஆனா அது ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கு. 3, வேற்று கிரகவாசிகளா, இதுக்கு இன்னும் ஆதாரம் இல்லை. யார்கிட்டையும் இதுக்கு முழுமையான விளக்கம் இல்லை. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே ஒற்றுமை, அவங்க வராங்க, ரெக்கார்ட் ஆகுறாங்க, அப்புறம் தடையமே இல்லாம மறைஞ்சு போறாங்க. எந்த ஒரு பாகமோ விபத்தோ அங்க நடக்கல, வெறும் கேள்விகள் மட்டும்தான் மிச்சம். ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான், நம்ம கவனிக்காத நேரத்துல எத்தனை தடவை அவங்க நம்ம வானத்துல வந்துட்டு போயிருப்பாங்க.